ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும். வீட்டு உபயோக சிலிண்டர் 100% விநியோகிக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அதிகாரி சுஜாதா சர்மா கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பெட்ரோலியத்துறை அதிகாரி சுஜாதா தெரிவித்த கருத்துக்கள் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நீடித்து வரக்கூடிய போர் காரணமாக எல்பிஜி சிலிண்டரை பொறுத்தவரை நிலைமை இன்னும் கவலைக்குரியதாகவே இருக்கிறது. இருப்பினும் இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் சில்லறை விற்பனை நிலையங்களிலோ அல்லது விநியோகஸ்தர்களிடமோ சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆன்லைன் சிலிண்டர் முன்பதிவை பொறுத்தவரை 94% அதிகரித்திருக்கிறது. என்னதான் பொதுமக்கள் ஆன்லைனில் சிலிண்டரை முன்பதிவு செய்தாலும் கேஸ் ஏஜென்சிகளின் முன்பு வரிசையில் காத்திருக்கக்கூடிய போக்குகளும் நாட்டின் பல்வேறு இடங்களில் கணிசமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி மற்றும் பிஎன்ஜியை பொறுத்தவரை 100% விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது மற்றும் பதுக்கலை தடுப்பது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மத்திய அரசு நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடு முழுக்க இந்த சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இந்த சிலிண்டர் இதை பொறுத்தவரை எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாறுவதற்கு மாநில வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜி வலையமைப்புக்கு மாறும்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு 10% அளவுக்கு கூடுதலாக இந்த கமர்ஷியல் எல்பிஜி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் சுமார் 1.25 லட்சம் புதிய இணைப்புகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் 3 நாட்களில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட எல்பிஜி நுகர்வோர் பிஎன்ஜிக்கு மாறியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். அதாவது எல்பிஜி பிஎன்ஜி என்றால் என்ன என்று நாம் கேட்கலாம். எல்பிஜி பிஎன்ஜி இரண்டுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் தான். ஆனால் அதனுடைய பயன்படுத்தக்கூடிய பொருள் அந்த அமைப்பிலே சில மாறுதல் இருக்கிறது. குறிப்பாக எல்பிஜியில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்பது புரோபேன் என்கிற அந்த எரிவாயுவை நாம் பயன்படுத்துகிறோம். பிஎன்ஜியை பொறுத்தவரை அதில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் என்பது மீத்தேன். அது நமக்கு குழாய் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவேதான் மத்திய அரசை பொறுத்தவரை எல்பிஜியிலிருந்து நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறுங்கள், அப்படி மாறிக்கொண்டால் மாநிலங்களுக்கு கூடுதலாக இந்த கமர்ஷியல் எல்பிஜி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை எல்பிஜியை நீங்கள் பார்த்து சிக்கனமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தயவு செய்து பொதுமக்கள் யாரும் நீங்கள் முன்பதிவு செய்துவிட்டு கேஸ் ஏஜென்சி முன்பு வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும்.